Hello guys, welcome to Barbells and Dumbbells YouTube channel. So guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபிட்னஸ் அண்ட் பாடி பில்டிங்ல காமன்லி யூஸ்டு டேர்ம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேர்ட்ஸை நிறைய ஃபிட்னஸ் ஆர்டிகல்ஸ், நிறைய ஃபிட்னஸ் யூடியூப் வீடியோஸ்லாம் கேட்டிருப்பீங்க. பட் இந்த வேர்ட்ஸுக்கான மீனிங் என்ன, ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஃபிட்னஸ் அண்ட் பாடி பில்டிங்கில் காமன்லி யூஸ்டு டேர்ம்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் AM or AP, as many repetitions as possible. இந்த பர்டிகுலர் செட்டில் என்னால் எவ்வளோ ரெப்பிட்டேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ண முடியுதோ அவ்வளோ ரெப்பிட்டேஷன்ஸ் நான் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா AM or AP, as many repetitions as possible. செகண்ட் டேர்ம் ATG அப்படின்னா as to grass. இந்த டேர்மை ஸ்குவாட்ஸில் நீங்கள் அதிகமாக கேட்டிருப்பீங்க. ஸ்குவாட்டை ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ATG அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணுவாங்க. as to grass பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் டேர்ம் CNS, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், கன்சிஸ்டிங் ஆஃப் த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. நம்ம பாடியில் எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் சிக்னல்ஸை சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு இந்த CNS தான் ரெஸ்பான்சிபிள். இப்போ நீங்கள் ப்ரீ ஒர்க் அவுட்ஸ்லாம் கன்சியூம் பண்ணீங்கன்னா இந்த CNS, இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமை ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால நீங்கள் உடனே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் இந்த ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறதுக்கான ரீசன். ஃபோர்த் டேர்ம் DOMS, டிலேட் ஆன்செட் மசில் சோர்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒரு பர்டிகுலர் மசிலை ட்ரைன் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மசிலில் ஹெவியான பெயின் இருக்கும். இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா டிலேட் ஆன்செட் மசில் சோர்னஸ். ஃபிஃப்த் டேர்ம் HIT, ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங். ரொம்பவே இன்டென்ஸான ட்ரைனிங் பண்ணுறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங். டோரியன் ஏட்ஸ், மைக் மென்சர் இவங்க பண்ண ஒர்க் அவுட்ஸ் நேம்லாம் பார்த்தீங்கன்னா ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங். நார்மலாக நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டோட இன்டென்சிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். சிக்ஸ்த் டேர்ம் HIIT, ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங். ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் அப்படிங்கிறது டைப் ஆஃப் கார்டியோ ஒர்க் அவுட். இன்டென்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் anaerobic எக்ஸசைஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங். செவன்த் டேர்ம் MMC அப்படின்னா மைண்ட் மசில் கனெக்ஷன். மைண்ட் மசில் கனெக்ஷன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். எயித்து டேர்ம் PC, போஸ்டீரியர் செயின். நம்ம பாடியில் இருக்கிற பேக் சைட் ஆஃப் த மசில்ஸை பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் செயின் அப்படிம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பர் பேக், லோயர் பேக், க்ளூட்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், கால்ப்ஸ். நைன்த் டேர்ம் PR, பர்சனல் ரெக்கார்ட். இப்போ ஒரு பர்டிகுலர் ஒர்க் அவுட்டில் என்னால் இவ்வளோ வெயிட் லிஃப்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டெட் லிஃப்ட்டில் என்னோட PR வந்து 200 kgs. ஸோ டெட் லிஃப்ட்டில் மேக்ஸிமமாக என்னால் 200 kgs லிஃப்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா பர்சனல் ரெக்கார்ட். 10th டேர்ம் ROMனா ரேஞ்ச் ஆஃப் மோஷன். ஸோ இப்போ ஒரு ஒர்க் அவுட்டை ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ROM அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் மோஷன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னும் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது, அதெல்லாம் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.